மார்கழி முதல் நாளையொட்டி குழந்தைகள், பெண்கள் திருப்பாவை, திருவெம்பாவை பாடி கோவிலை வலம் வந்து வழிபட்டனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தேரி தெரு முருகர் கோவிலில் நடைபெற்ற பஜனை நிகழ்ச்சியில் பள்ளி சிறுவர் சிறுமிகள் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள் பாடி தெருக்களில் ஊர்வலமாக சென்றனர். தஞ்சாவூரில் மார்கழி மாதம் முதல் நாளை முன்னிட்டு பெருமாள் பக்தர்கள் ஆண்டாள் பாசுரம் பாடி வீதி உலா வந்தனர். நோம்பு சாவடி, சிவராயர் தோட்டம் பகுதியின் 14 தெருக்களிலும் பெருமாள் பக்தர்கள் ஆண்டாள் பாசுரம் பாடி வலம் வந்தனர். மார்கழி மாதத்தை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் என்பதே இந்த பாடலின் பொருளாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவிலில் நடைபெற்ற கள்ளர் வெட்டு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளர் வெட்டு நிகழ்வு கோவில் பின்புறம் உள்ள தேரி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் அருள் வந்து இளநீரை கள்ளராக பாவித்து வெட்டியவுடன் அந்த இளநீர் மண்ணில் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதையொட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து கதிர் அலங்காரத்தில் புறப்பட்டு கார்த்திகை கோபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். பின்னர் கோபுரத்திற்கு முன்பு 20 அடி உயரத்திற்கு பனை ஓலைகளால் அமைக்கப்பட்ட சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி சொக்கப்படை கொளுத்தும் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா புறப்பட்டனர். பின்னர் மராட்டா நுழைவு வாயில் முன்பு வைக்கப்பட்ட சொக்கப்பனைக்கு சிவாச்சாரிகள் கலச நீர் தெளித்து தீபம் ஏற்றினர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷம் இட்டு வழிபட்டனர்.